அமித்ஷாவே சொல்லிட்டாரு, கூட்டணி வந்து அதிமுக தலைமை கீழ தான் கூட்டணின்னு. விஜய்க்கு அது கூட தெரியல. வெளியே நான் வந்தா தானே நாட்டு நடப்பு தெரியும் அப்படின்னு அதாவது உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த கூட்டணிகளை யார் அமைத்தார் என்று. இந்த ஒவ்வொரு கூட்டணி அமைக்கிறதுனா ஒரு கூட்டணியில 10 பேர் இருக்காங்க, ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் இருக்காங்க. அந்த கட்சி தலைவர்கள் எல்லாம் யார் முன்னாடி போய் சேர்ந்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். திரு பியூஷ் கோயல் அவர் முன்னாடி ஒரு ஹோட்டல்ல போய் சேர்ந்து அங்கேயே அறிவிப்புகள் யார் வெளியிட்டா? பாரதிய ஜனதா கட்சி தான் வெளியிட்டுச்சு. சோ அவர்கள் தான் இதற்கு முன்னெடுக்கிறார்களே தவிர்த்து அதிமுகவை இதுல நாங்க எங்களுடைய பார்ட் எதுவுமே இல்லை. அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னெடுப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். அது என்டிஏ கூட்டணி தான், பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி தான். இதுல அவர்களுக்கு உடன்பாடு எப்படி இருந்தாலும் என்ன, அவர்கள் எல்லாம் சேர்ந்து பயணிக்கணும் முடிவு பண்ண பிறகு யார் தலைமையில இருந்தா என்ன? அதுல ஒண்ணும் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. இந்த கூட்டணியை முன்னெடுப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். எல்லா தலைவரும் அவங்களதான் போய் சந்திச்சாங்க. யாரும் திரு எடப்பாடி அவர்களை சந்தித்து அவர் முன்னாடி யாரும் கூட்டணியை ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல, இல்ல அவர்களை சந்தித்து எந்த முடிவுகளையும் எடுத்த மாதிரி தெரியல. இது பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் எடுத்த முன்னெடுப்புல நடந்தது. ஒண்ணு இல்ல, முதல் கூட்டம், அதாவது ஒரு கூட்டணி அமைத்த பிறகு முதல் கூட்டம் யார் தலைமை ஏற்கிறார்களோ அவர்களான அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வார்கள். கடந்த வாரம் பிரதமர் தலைமையிலான ஒரு கூட்டம் நடந்துச்சு சென்னையில, செங்கல்பட்டுல. அதுவே பாரதிய ஜனதா தலைமையிலான அவர்கள் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் தானே எல்லாரும் பங்கெடுத்தாங்க. அப்ப அவர்கள் தான் முன்னெடுக்கிறார்கள். அது எல்லாருக்கும் பொதுமக்களுக்குரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் நாங்க எல்லாரும். அதிமுக ஊழல் கட்சி சொல்லி சொல்றாரு. ஆனா அதே ஜெயலலிதா தான் ரோல் மாடலா வச்சு சொன்னாரு. எங்களை குற்றம் சொல்றாரு விஜய். இல்ல, புரட்சி தலைவரும் சரி, புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, திமுக எல்லா வழியிலும் ஒடுக்க பார்த்தாங்க. எல்லா வழியிலும் எப்படி ஒடுக்க பார்த்தாங்க. அம்மா மீது எவ்வளவு பொய்யான கேஸ்கள் போட்டாங்க. எல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களை கிட்டத்தட்ட 1 வருடம் கட்சி ஆபீஸுக்கு கூட வரவிடாமல் எப்படி ஒடுக்கினார்கள் எல்லாம் தெரியும். என்னென்ன பொய் வழக்குகள் போட்டாங்க, அது எப்படி கையாளணும். சில வழக்குகள் தவறாக கையாளப்பட்டிருக்கலாம். அம்மாவுடைய வழக்குகள், பல வழக்குகள் தவறாக கையாளப்பட்டிருக்கலாம். அங்க வீட்டில் இருந்தவர்கள் பெயர்களை பயன்படுத்தி தவறாக கையாளப்பட்டிருக்கலாம். கண்டிப்பாக அவர் மனசாட்சிக்கு பொதுவாக அவர் அம்மா எந்த தவறும் செய்யவில்லை என்பது மக்களுடைய கருத்து. எங்களுடைய அதிமுக 2ஆம் கட்ட தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதுல என்னன்னா 2000 முதியோருக்கு 2000 ஓய்வூதியம், அப்புறம் சிறுபான்மையினர் பெற்ற கூட்டுறவு கடன்லாம் தள்ளுபடி, அப்புறம் ஜல்லிக்கட்டுல உயிரிழந்தவங்களுக்கு 10 லட்சம், அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான கூட்டுறவு எல்லாம் தள்ளுபடி. அதை எப்படி இல்ல, அவங்களுடைய வாக்குறுதிகள் என்ன வேணாலும் அள்ளி வீசிட்டு போகலாம். திமுக கூட தான் போன தடவை 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் ஒவ்வொரு நாளும் அள்ளி வீசிட்டு போனாங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்ற நம்பிக்கை யாரு கொடுக்குறான்னு தான் பார்க்கணும். இவர்கள் எல்லாம் கொடுத்த வாக்குறுதிகள் கடந்த காலத்துல எல்லாம் நிறைவேற்றினாங்களா? இது வரைக்கும் திமுக கொடுத்த எந்த வாக்குறுதியா நிறைவேறினாங்களா? அதை கேட்க போற மக்கள்கிட்ட கூட இது வரைக்கும் செவிசாய்க்கவில்லை. 4.5 வருஷம் கழிச்சு ஓய்வூதிய திட்டம்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, இது பழைய ஓய்வூதிய திட்டம். நீங்க இருக்கிற ஒரு 50-100 பேர் இருக்கீங்க, உங்களுக்காவது நீங்க ஒருத்தர் சொல்லுங்க இது பழைய ஓய்வூதிய திட்டமான. எல்லாம் பொய்யா என்ன வேணாலும் சொல்லலாம். அதை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இல்லை. இந்த யாருக்கும். எங்களுடைய தலைவர் வெளியிடும், எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பாக எங்களுடைய தலைவர் வெளியிடும் வாக்குறுதிகள் அனைத்தும் மக்கள் 100% நம்புவார்கள். இது நிறைவேற்றப்படும். இல்ல, விரைவில். ஏன்னா இவர்கள் மாதிரி சும்மா போற போக்குல தெளிச்சுட்டு போக முடியாது. கண்டிப்பாக அதற்கான ஆய்வுகள் எங்களுடைய தலைவர் பல வருடங்களா செய்து வருகிறார். விரைவில் அதுக்கான அறிவிப்புகள் குற்றச்சாட்டுக்குள்ளான செங்கோட்டையனை வச்சிருக்காங்க. ஆனா எங்களை ஊழல் சொல்லி சொல்றாங்க. இல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை பத்தி. அவர் எத்தனை வருஷமா அரசியலில் பயணிச்சிருக்காங்க, அவர் மீது என்னென்ன களங்கங்கள் சுமத்தப்பட்டது எதுவுமே இன்னைக்கு மேல ஒரு குற்றச்சாட்டு கூட இல்லாத ஒரு மனிதர். நீங்க சும்மா இவர்கள் இன்னைக்கு போற போக்குல பேசுறாங்க. அந்த மாதிரியான ஒரு நபர் நான் செங்கோட்டையன் கிடையாது. எங்களுடைய தலைவருடன் பயணிக்கும் போது எப்படி பயணிக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் போன வாரம் நடந்த கூட்டத்தில் எங்களுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் தெரிவித்தார். அது மாதிரிதான் நாங்கள் எல்லாரும் பயணிப்போமே தவிர்த்து அது எந்த மாற்றமும் இருக்காது. 41 உயிர் பலியான குற்ற உணர்ச்சி இல்லாமல் மேடையில் ஆடுறாரு. அவர் வாங்கினதுல கருப்பு குறைவு வெள்ளை அதிகம். அதிமுகவில் இருக்கும் பேசுபவர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டாம் என்று நாங்கள் அதற்கே தெளிவான விளக்கங்களை கொடுத்து விட்டோம். மக்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களை பற்றி நாங்கள் பேசுவதில்லை. ஏன்னா அவர்கள் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயமும் அவர்களே இன்னைக்கு மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களை பற்றி நாங்கள் பேச விரும்பவில்லை. அதுக்கு தேர்தலில் மக்கள் தக்க பாருங்க. இது நாங்கள் பல முறை விளக்கம். அண்ணாமலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பேசுவார். ஒன்னே அவர் சம்பந்தமாக கடைசியா ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறார். அதாவது ஒரு 1.5 வருஷம் இருக்கும். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அதாவது தவழ்ந்து காலில் விழுந்து இரட்டை கொலை செய்து தற்கூரி பழனிசாமி அப்படின்னு பேசினார் திரு எடப்பாடி அவர்களை பற்றி. இன்று அவரே போய் அவரை தான் முதல்வராக்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாரு. அவரெல்லாம் தினமும் ஒண்ணு பேசுற ஆட்களை பத்தி நம்ம எதுவும் பெருசா பேச வேண்டாம்.
இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு, அதை இரட்டை கொலை செய்து தவழ்ந்து காலில் விழுந்து பதவி வாங்கிய தற்கூரி பழனிசாமின்னு ஒரு மேடையில் லட்சக்கணக்கான மக்கள் முன்னாடி ஒரு யூடியூப்ல எல்லாத்துக்கும் இன்னும் இருக்கு. அப்படி பேசிய ஒருவர் ஒரே வருஷத்துல போய் அண்ணன் பழனிசாமியின் கீழ் நான் வந்து அவரை முதல்வராக்க பாடுபடுவேன்னு சொல்றதை பற்றிலாம் நீங்கள் பொது வாழ்வில் இப்படி ஒரு கேவலமான நபர்களை பற்றி நம்ம பேச வேண்டாம் என்பது தாழ்மையான நன்றி. நன்றி. பிரச்சாரம் பயணங்கள் எப்போ இல்ல, விரைவில் இன்னும் விரைவில் அதுக்கான என்ன அனுமதிகள் தான் பெண்டிங், காவல்துறையிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. அனுமதி பெண்டிங். அனுமதி வந்தவுடன் அனௌன்ஸ் பண்ணுவோம். அனௌன்ஸ் பண்ணிட்டு நாங்கள் போக வேண்டாம்னு பாக்குறோம். அனுமதி கிடைத்தவுடன் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். விரைவில் எதிர்பார்க்கணும். நாங்க எல்லாம் அதுக்காக தான் ஒவ்வொரு ஊரா நாங்க அதுக்காக தான் நாங்கெல்லாம் தேர்தல் வாக்குறுதி இல்ல, அதெல்லாம் எங்களுக்கு தலைவர் விரைவில் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாக, அதாவது கடந்த 3 நாட்களாக சென்னையில வந்து ஊரக வாழ்வாதாரத்துறை, அந்த துறையின் சார்பாக, ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பாக சுமார் 2500க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து தங்களுடைய சம்பளத்தை, ஊதிய உயர்வு கேட்டு போராடி வர்றாங்க. கடந்த 3 நாட்களாக போராடி வர அந்த பெண்கள் வந்து எங்களை எல்லாம் தொடர்பு கொண்டாங்க, ரீச் அவுட் பண்ணாங்க. அவங்களுக்கு என்னென்ன கோரிக்கைன்றதை நாங்களும் கேட்டோம். ஆனால் நேற்றிலிருந்து அந்த பெண்களுக்கு கடுமையான அடக்குமுறைகள் தமிழக அரசு சார்பாக செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது. அதிலும் என்னன்னா, நேற்று அந்த பெண்கள் யாரையும் வந்து ஒரு சாதாரண ஒரு கழிப்பிடம் செல்ல கூட அனுமதிக்காமல், உணவு கூட அவர்கள் உட்கொள்ள விடாமல் கடுமையான அடக்குமுறை தமிழக காவல்துறை மூலமாக இந்த தமிழக அரசு செய்து வந்தது. அந்த துறை வந்து பாத்தீங்கன்னா 83ல இருந்து பெண்களுடைய வாழ்வை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட துறை. 2017க்கு அப்புறம் அதை வந்து வாழ்வாதார இயக்கமாக, ஒரு பெண்களுக்கான வாழ்வாதார இயக்கமாக மாற்றப்பட்டு சுமார் 2500க்கும் மேற்பட்ட பெண்கள் தமிழகம் முழுவதும், அதாவது சுய உதவி குழுக்கள், அதாவது தமிழகம் முழுவதும் இருக்க அனைத்து சுய உதவி குழுக்களுக்கும் அவங்களுக்கு தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சி, அவங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பிக்க கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான மற்ற பயிற்சிகளை அவங்களை ஒருங்கிணைச்சு அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் பணிகளை இந்த 2500க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து செஞ்சுட்டு வராங்க. ஸோ இவங்க தான் அரசுக்கும் அங்க சுய உதவி குழுக்கள் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சுய உதவி குழுக்களுக்கும் ஒரு பாலமாக செயல்படுறாங்க. லட்சக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை மேம்படுத்திய இந்த சகோதரிகளுக்கு கடந்த 3 நாட்களாக மிகப்பெரிய அடக்குமுறைகள் செய்யப்பட்டு வருது. இதுல நேற்று ஒரு கொடுமையான சம்பவம் அங்க நடந்திருக்குது. என்னன்னா, தமிழக காவல்துறையை சேர்ந்த நுங்கம்பாக்கம் அசிஸ்டன்ட் கமிஷனர் மூலமாக அவர் வந்து அவர்களை ரொம்ப கொச்சையாக, அவதூறாக, நீங்க எல்லாம் இதுக்கு ஊர்மைய வந்தீங்களான்னு கேட்டிருக்காரு. இன்னும் பல காவலர்கள் வந்து அவர்களை ரொம்ப அவதூறாக, கீழ்த்தரமாக, கேவலமாக பேசி அவர்களை விரட்டி அடிக்கும் நோக்கத்துடன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுல ஒரு விஷயம் என்ன இங்க குறிப்பிடணும்னு நினைக்கிறோம்னா, அதாவது இந்த துறை யாரின் கீழ் வருகிறதுன்னு தான். இது வந்து இங்க பிறப்பால் துணை முதல்வர் ஆனாரே திரு உதயநிதி, அவருடைய சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையின் கீழ் இந்த துறை செயல்படுகிறது. ஸோ இந்த துறையின் கீழ் செயல்படும் பெண்கள் கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட பெண்கள் நுங்கம்பாக்கத்தில் கடந்த 3 நாட்களாக கொடுமையான அடக்குமுறையின் கீழ் அவங்க வந்து போராடிட்டு வர்றாங்க, அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக. அவங்களை இருந்து கூப்பிட்டு பேசுறது கூட இந்த அரசியல் எந்த அதிகாரியும் இல்லை. ஏன்னா இது வந்து இந்த துறைக்கு வந்து ஒரு 7-8 பேர் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு கமிட்டி இந்த இயக்கத்திற்கு வந்து லைவ்லிஹுட் மிஷன் சொல்லி இந்த இயக்கத்திற்கு வந்து ஒரு 7-8 ககன்தீப் சிங் பேடி உட்பட ஒரு 7-8 ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து இதற்கு ஒரு இயக்கம், அந்த இயக்கத்திற்கு டைரக்டரா இருக்காங்க. ஸோ அவர்கள் யாருமே உங்களுக்கு என்னன்னு கூட கேட்கல இது வரைக்கும். திரு உதயநிதி அவர்கள் வந்து, நீங்க வந்து பிறப்பால் துணை முதல்வர் ஆனீங்க, சரி, அதாவது உங்களுக்கு வந்து அரசு செலவில் உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி உங்களுக்கு ஒரு குறிஞ்சி இல்லம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த இல்லத்தில் மக்கள் சந்திப்பு நடத்துறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு உங்கள் துறையின் கீழ் இருக்கும் மக்களையும் அதிகாரிகளும் சந்திக்கிறதுக்கு தான் அந்த இல்லம் என்பதாக உங்களுக்கு தெரியுமா? அது வந்து உங்களுக்கு கேளிக்கை விடுதியாக பயன்படுத்துவதாக அந்த இல்லம் தரப்படவில்லை. இன்னொரு விஷயம், நீங்க உங்களுக்கு வந்து ஒரு புல்தரை அங்கே அரசு செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் தினமும் உங்களுடைய நாயோட விளையாடி புல்தரையை அந்த புல்தரையில் விளையாடி புகைப்படம் போடும் உதயநிதி இந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட மக்களை, உங்கள் துறையில் பாதிக்கப்பட்ட மக்களை 5 நிமிடம் கூட சந்திக்க உங்களுக்கு நேரம் இல்லையா? இது பொதுமக்கள் சார்பாக கண்டிப்பாக நாங்கள் வைக்கும் கேள்வி என்னென்றால், அடுத்ததாக இந்த அதிகாரிகள், அதாவது உங்களுக்கு அழுத்தம் வரலாம், உங்களுக்கு அதிகமான அழுத்தம் வரலாம். ஒரு போராட்டத்தை மக்களுக்காக இவர்கள் வந்து பல பொய்யான வாக்குறுதிகள் விட்டு திமுக வந்து 4.5 வருஷமாக எல்லா தரப்பு மக்களையும் ஏமாத்திட்டாங்க. ஸோ அதை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கேட்டு மக்கள் போராடத்தான் செய்வாங்க. அமைதியாக போராடும் மக்களை எப்படி கையாளணும்னு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய நீங்க நல்ல பேர் வாங்குறதுக்காகவோ, உங்களுக்கு வர்ற ப்ரெஷருக்காகவோ,
ஒவ்வொரு ஒரு அரசு ஊழியர் போராட்டமா இருக்கட்டும், செவிலியர் போராட்டமா இருக்கட்டும், துப்புரவு பணியாளர் போராட்டமா இருக்கட்டும், எல்லாரையும் ஒரு ஏதோ ஒரு ஆங்கிலேயர் காலத்தில் செய்வதை விட மோசமான அடக்குமுறைகளை அதிகாரிகள் செய்வதை தயவு செய்து மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இனிமேல் இந்த மாதிரியான அடக்குமுறைகளை அதிகாரிகள் செய்யக்கூடாதுன்னு கேட்டுக்கிறோம். ஏன்னா இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. இந்த அரசு இதோட கிளம்பிடும். உதயநிதியும் கிளம்பிடுவாரு, அவர் வளர்க்குற அந்த நாயையும் கூப்பிட்டு கிளம்பிடுவாரு அந்த குறிஞ்சி இல்லத்தை விட்டு. அதிகாரிகள் தயவு செய்து, ஏன்னா நீங்கள் போகும் ஒவ்வொரு வாகனமும் இங்க இருக்கிற கஷ்டப்பட்ட மக்களுடைய வரிப்பணத்தில் வந்த வாகனம், உங்களுக்கு இருக்கிற டிரைவருக்கு கொடுக்குற சம்பளமும் இங்க இருக்கிற வரிப்பணத்தில், மக்கள் வரிப்பணத்தில் கொடுக்கப்பட்ட சம்பளம், உங்களுக்கு கொடுக்குற ஓஏல இருந்து எல்லாமே இங்க இருக்கிற கஷ்டப்படுற மக்களுடைய வரிப்பணத்தில் வந்த சம்பளம். தயவு செய்து நீங்களாவது மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும். குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோடு இந்த அதிகாரிகள் செயல்பட வேண்டும். கடைசியாக இந்த தவறாக நேற்று அந்த பெண்களிடம், அங்க இருந்த சகோதரிகளிடம் தவறாக பேசிய அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதல்வரும் துணை முதல்வரும் இந்த செயலுக்காக கண்டிப்பாக வருத்தப்பட்டு அவர் அந்த பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இனிமேல் இது மாதிரியான சம்பவத்தை தயவு செய்து அதிகாரிகள் செய்ய வேண்டாம். கண்டிப்பாக எங்களுடைய தலைவரின் சார்பாக நாங்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அவதூறாக எவ்வளவு கொச்சையாக பேசினாலும் அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக தான் போராடுகிறார் என்பதை உணர்ந்து இங்கு அனைவரும் நாங்கள் அவர்களுடன் உறுதுணையாக இருப்போம். அடுத்ததா இதே மாதிரியான ஒரு சம்பவம் போக்சோ குற்றத்தில் அண்ணா நகர் சிறுமி பாதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கும் இதே மாதிரியான ஒரு 2024 உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. ஸோ இதை எல்லாத்தையும் தயவு செஞ்சு முதல்வர் அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி வெளியில சொல்றவர்கள் பெண்களை இவ்வளவு அவதூறாக கேவலமாக பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம்.